அப்பா அவங்க காலையில் முருங்கைக்காய் உடைக்க போனாங்கங்க. ஒரு 7 மணிலேருந்து 10 மணி ஆயிடுச்சுங்க முருங்கைக்காய் உடைக்க. ஒரு 200லேருந்து ஒரு 250 கிலோ முருங்கைக்காய் உடைச்சிருப்பாங்க. இந்த ஒடித்த காய்களை வந்து ஒரு 10 கட்டுகளாக வந்து கட்டிங்க பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு கொண்டுகிட்டு வந்தாருங்க. சந்தையில் முருங்கைக்காய் வந்து 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் போச்சுங்க. 80 ரூபா வந்து நல்லா தெளிவான காய் போச்சுங்க. நம்ம காய் வந்து ஒரு 75 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போச்சுங்க. இங்கே வந்துங்க இந்த பிளாஸ்டிக் பேக்கில் போடுற முருங்கைக்காய் வந்து பெங்களூர், சென்னை இந்த மாதிரி லோக்கலில் வருங்க. பாக்ஸில் போடுற முருங்கைக்காய் வந்து மகாராஷ்டிரா அந்த மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போகுதுங்க. போன வாரத்தை பார்க்கும்போது இந்த வாரம் வந்து காய் வரத்து குறைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது. இங்கேயும் சீசன் முடிய போகுதுங்க. கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் வந்துங்க முருங்கைக்காய் வந்துங்க கட்டு கணக்கில் தாங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டுங்கிறது ஒரு 2 கிலோ 3 கிலோ வருங்க. அது வந்து வாழைப்பட்டை, தென்னை மட்டை அந்த மாதிரி வச்சு கட்டி சந்தைக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறங்க ஆள் பற்றாக்குறையெல்லாம் இருக்கிறனாலங்க கிலோ கணக்கிலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ வந்து 10 கிலோ அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு கட்டு மாதிரி போட்டுங்க இப்போ அப்படி கொண்டு வராங்க. சிலர் வந்து அந்த பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கிறதுல வந்துங்க ஒரு 25 கிலோ 30 கிலோ ஆகிற அளவுக்கு அந்த பையில் போட்டும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 20,000 ஹெக்டேர் முருங்கை விவசாயம் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக நம்ம கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி ஏரியாவை பொறுத்தளவுக்கு அதில் வந்து 3000 ஹெக்டேர் பண்ணுறாங்க. 3000 ஹெக்டேர்னால் அதில் வந்து 15% தமிழ்நாட்டில் நம்ம அரவக்குறிச்சி ஏரியாவில் முருங்கை விவசாயம் பண்ணுறாங்க.